வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபில்மி டிகோடர். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் முதல்ல பார்க்க போகிற அப்டேட் என்னன்னா, நடிப்பின் நாயகன் சூர்யாவோட கங்குவா திரைப்படத்தை மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தான் அதிக விலைக்கு வாங்கியிருக்காங்க. ஏபி தெலுங்கானாவில் வர அக்டோபர் 10ஆம் தேதி நேரடியாக தெலுங்கு லாங்குவேஜில் கங்குவா படம் ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் ஏற்கனவே சூர்யாவுக்கு தெலுங்கில் ஒரு மிகப்பெரிய ஃபேன் பாலோ இருக்குது அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அண்ட் கங்குவா படம் ரிலீஸ் ஆக போகிற அதே தேதியில் வேறு எந்த படமும் தெலுங்கில் ரிலீஸ் ஆகலை. ஸோ தெலுங்கில் அதிக பாக்ஸ் ஆஃபீஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல சான்ஸ். அண்ட் வர ஜூலை 23ஆம் தேதி சூர்யாவோட பர்த்டே. ஸோ கங்குவா அண்டு சூர்யா 44ல் இருந்து அப்டேட் வர நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி படத்தோட ஷூட் இப்போ அஜர்பைஜானில் நடந்துகிட்டு இருக்கு. ஏகே அவரோட போர்ஷனை ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. இப்போதைக்கு த்ரிஷா அண்ட் அஜித் இவங்களோட காம்பினேஷனில் வரக்கூடிய சீன்ஸை தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ வர ஜூலை 20ஆம் தேதிக்கு மேலே அஜர்பைஜான் ஷூட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்கிற ஷூட்டிங்கை ஆகஸ்ட்டில் எண்டில் முடிச்சுட்டு படத்தை அக்டோபரில் ரிலீஸ் பண்ணலாம்னு பிளான் பண்ணியிருக்காங்க. மேபி இந்த படம் அக்டோபர் 10ஆம் தேதி கங்குவா படம் கூட கிளாஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற அப்டேட் என்னன்னா, டைரக்டர் ராஜமௌலி அடுத்ததா தெலுங்கு சூப்பர் ஸ்டார் மகேஷ் பாபு கூட ஒரு படம் பண்ண போறாரு. அந்த படம் ஒரு அட்வென்ச்சர் படம் அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் அந்த படத்தில் மகேஷ் பாபு டூயல் கேரக்டர்ல நடிக்க போறதா சொல்றாங்க. அதுல ஒரு கேரக்டர் நெகட்டிவ் கேரக்டர் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த படத்துல நாசர் ஒரு முக்கியமான கேரக்டர்ல நடிக்க போறதாவும் சொல்றாங்க. ஸோ இது எல்லாமே ரூமரா தான் இருக்கு. பட் அபிஷியல் அப்டேட் வர வரைக்கும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற அப்டேட் என்ன, சியாம் விக்ரம் நடிக்கிற தங்கலான் படத்தோட அபிஷியல் ட்ரெய்லரை இன்னைக்கு ஈவினிங் 5 PM ரிலீஸ் பண்ண போறாங்க. அபிஷியலா சொல்லிட்டாங்க. ஸோ ஆஸ்காருக்கு தான் இந்த படத்தை எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி பா ரஞ்சித் ஆல்ரெடி சொல்லியிருக்காரு ஒரு இன்டர்வியூல. அண்ட் அது மட்டும் இல்லாம ஆகஸ்ட் மந்த்ல படத்தை ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ ட்ரெய்லர் எப்படி இருக்கும்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டைரக்டர் அருண் மாதேஷ் டைரக்ஷனில் இசைஞானி இளையராஜாவோட பயோபிக்ல ஆக்டர் தனுஷ் நடிக்க போற அவரோட 51வது படத்தை வர அக்டோபர்ல ஸ்டார்ட் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுல ஒரு முக்கியமான மேட்டர் என்னன்னா, இந்த படத்துக்கு இளையராஜா தான் மியூசிக்கல் பண்ண போறாரு. அண்ட் படத்துக்கு சினிமாட்டோகிராஃபி நிரவுசா பண்ண போறதா சொல்லப்படுது. ஸோ அபிஷியல் அப்டேட் இன்னும் கொஞ்ச நாள்ல வந்துடும். ஸோ இந்த படத்து மேல ஒரு சின்ன எதிர்பார்ப்பு இருந்துகிட்டு தான் இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போற அப்டேட் என்னன்னா, உலகநாயகனோட இந்தியன் 2 படத்தோட புக்கிங் இப்போ ஓப்பன் பண்ணிட்டாங்க. வர ஜூலை 12ஆம் தேதி தியேட்டர்ஸ்ல இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ புக் பண்ணி படத்தை என்ஜாய் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மலையாளத்தில் 2018 அப்படின்ற படத்தை எடுத்த அந்தோனி ஜோசப் எஸ்டிஆர் கூட ஒரு படம் பண்ண போறாரு. அண்ட் அந்த படத்தை ஏஜிஎஸ் தான் ப்ரொடக்ஷன் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. எஸ்டிஆர் இப்போதைக்கு தக்லை படத்தில் பிஸியா இருக்கிறதால இந்த படத்துக்கான அப்டேட் லேட்டரா தான் வரும். அண்ட் அந்த படத்தில் மலையாள சூப்பர் ஸ்டார் மோகன்லாலும் நடிக்க போறதா சொல்றாங்க. பட் என்னன்னு தெரியல. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கைதி படத்தோட ஷூட்டிங்கை 2025ல் ஸ்டார்ட் பண்ணலாமான்னு லோகேஷ் கனகராஜ் கேட்டதாகவும் அதுக்கு கண்டிப்பா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கார்த்தி சொன்னதாகவும் சென்னையில் நடந்த ஃபேன்ஸ் மீட்ல கார்த்தியே ஃபேன்ஸ் கிட்ட சொல்லியிருக்காரு. ஸோ கூடிய சீக்கிரம் கைதி வரப்போறாரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வணங்கான் படத்தோட ட்ரெய்லர் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆகிருக்கு. ட்ரெய்லர் ஆவரேஜாக தான் இருக்கு. ஆகா ஓகோன்னு சொல்ற அளவுக்குலாம் இல்லை. பிதாமகன் படத்தை பார்த்த மாதிரியே இருக்கு. ஆரம்பத்தில் இந்த படத்தை சூர்யா தான் நடிக்கிறதா இருந்துச்சு. பட் இப்போ இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது நடிப்பின் நாயகன் சூர்யா இந்த படத்தில் நடிக்காதது ரொம்பவும் நல்லதாக தான் இருக்கு. அவர் நல்ல முடிவை தான் எடுத்திருக்காரு. டைரக்டர் பாலாக்கு இதை விட்டா வேற எதுவும் தெரியாது போல ஒரே மாதிரி டெம்ப்ளேட்ல தான் படத்தை எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ இது எல்லாமே தான் இன்னைக்கான சினிமா அப்டேட். ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, சேனலை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.